சீமான் இனி எதிலையும் கலந்துக்க முடியாது. சீமான் தனித்து விடப்பட்டு விட்டார். ஒரு அரசியல் தரித்திரத்துக்கு பேர் சீமான். அவர் நீ எதுலையும் கலந்து அது தனியா போராடுவாராம். சர்வகட்சி கூட்டத்தில் வந்து கருத்து சொல்லணும், தனியா போராடுவாராம். விஜயலட்சுமிட்டையும் தனியா தான் போராடினான். அது வேண்டாம். ஆமா, விஜயலட்சுமிட்டையும் தனியா தான் போராடினான். எல்லாம் எப்போதும் தனியா தான் போராடுவான். அவன்கிட்ட கடைசியாக இருந்த ஒரு துருப்பு காளியம்மாள், அதுவும் வெளியேறிடுச்சு. இன்னும் தனியா தான் போராடுவார். இல்ல, கட்சிக்கு உள்ளே இருந்து கலகம் பண்றவங்க வேண்டாம், அவன் கட்சிக்கு வெளியே போட்டோம்ல சொல்றாரு. அதை பத்தி ஒன்னும் சீமான் கவலைப்படலையே. கவலைப்பட மாட்டான், கவலையே பட மாட்டாங்க. அவன் கட்சி தொடங்குறது எதுக்கு? முதலமைச்சர் ஆகுறதுக்கு, ஆட்சி முதலமைச்சர் ஆகிறதுக்கு இல்ல. அவன் கட்சி தொடங்குனது பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு. அவன் கட்சி தொடங்குனது வசூலுக்கு. அவன் கட்சி தொடங்குனது சுகம் அனுபவிப்பதற்கு. அவன் தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவர். ஆமா, அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். கட்சி தொடங்குனது ஆதாயம் தேடுவதற்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல, இப்ப ஈரோடு கிழக்குல ஓட்டு வாங்கினாங்கல்ல, 24,000 ஓட்டு வாங்கினாங்கல்ல. ஆமா, போன தடவை விட அதிகமா வாங்கினாங்கல்ல. ஏது ஓட்டு உனக்கு எப்படி அதிகமாயிடும்? உனக்கு அதிகமாக என்ன வாய்ப்பு இருக்கு? பிஜேபி ஓட்டு அதிமுக ஓட்டு உனக்கு கிடைக்கலையா? முதலமைச்சர் போகல பிரச்சாரத்துக்கு, துணை முதலமைச்சர் போகல, கட்சிக்கு 3 கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காங்க, அவங்க போகல, சொற்பொழிவாளர்கள் போகல, ஒரு ஆட்டோல கூட உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுக பிரச்சாரம் செய்யல. வேட்பாளரும் அமைச்சர் முத்துசாமி அண்ணனும் போய் வீடு வீடா போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஈரோடு தொகுதியில செய்த சாதனைகளை சுட்டி காட்டி ஓட்டு கேட்டோம். எங்க கூட இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து பிரச்சாரம் செய்யல. நாங்க இப்படி ஓட்டு வாங்கி இருக்கோமே. சீமான் தற்கொலை பண்ணியிருக்க வேண்டாமா?